இந்தியாவுல வண்டிகள்ல இருந்து வர்ற புகையை கட்டுப்படுத்துற கார்ப்பரேட் சராசரி எரிபொருள் திறன் CAFE விதிகள்ல சில பெரிய மாற்றங்களை கொண்டு வர அரசாங்கம் யோசிக்குதாம். இதோட 3வது வரைவு இப்போ வந்திருக்கு. இந்த CAFE விதிகள்னா என்ன? கேஃபே விதிகள்ங்கிறது ஒவ்வொரு கார் கம்பெனியும் அவங்க விக்கிற எல்லா கார்களோட ஒட்டுமொத்த சராசரி எரிபொருள் சிக்கனம், அதாவது 1 லிட்டர் பெட்ரோல் டீசலுக்கு எவ்வளோ தூரம் ஓடுதுங்கிறத ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள வச்சிருக்கணும்னு அரசாங்கம் சொல்ற ஸ்டாண்டர்ட்ஸ். ஓ சரி. இந்த விதிகளை எரிசக்தி திறன் பணியகம், அதாவது பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி BEE 2017ல கொண்டு வந்தாங்க. முக்கியமா 3.5 டன் எடைக்கு கம்மியா இருக்கிற பேசஞ்சர் வண்டிகள்ல இருந்து வர்ற கார்பன் டை ஆக்சைடு CO2 உமிழ்வை குறைக்கிறது, அப்புறம் பெட்ரோல் டீசல் நுகர்வு கட்டுப்படுத்துறது தான் இதோட நோக்கம். இந்தியாவுல இது எப்ப வந்துச்சு? இதோட நோக்கங்கள் என்ன? இந்தியாவுல இது 2 பேஸா வந்துச்சு. பேஸ் 2017-18ல, ரெண்டாவது பேஸ் 2022-23ல அமலுக்கு வந்துச்சு. பெட்ரோல், டீசல், LPG, CNG, ஹைபிரிட், எலக்ட்ரிக்னு எல்லா டைப் கார்களுக்கும் இது பொருந்தும். ஆமா. இந்த இலக்குகளை இன்னும் கொஞ்சம் டைட் ஆக்கலாம். இதுக்கு பொறுப்பான அந்த எரிசக்தி திறன் பணியகம் BE பத்தி. BE 2002ல எரிசக்தி பாதுகாப்பு சட்டம் 2001 கீழே ஆரம்பிச்சாங்க. இதோட மெயின் வேலை இந்திய பொருளாதாரத்துல எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம திறமையா பயன்படுத்த வைக்கிறது. இது நிறைய துறைகள், கன்சியூமர்ஸ், மத்த அமைப்புகளோட சேர்ந்து வேலை செஞ்சு எனர்ஜி சேவ் பண்றதுக்கு வழிகாட்டுது.